ஹலோ கைஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கேன். 2 இயர்ஸாக ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா, நான் இதுக்கு முன்னாடி வந்து பைனரி ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தேன். அது ஒரு 3 இயர்ஸாக ஒரு பைனரி ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தேன். எதுக்கு நான் பைனரிலேருந்து ஃபாரெக்ஸ் மாறினேன்னா, பைனரியில் பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூ வர ஆரம்பிச்சிச்சு. பேமெண்ட் இஷ்யூலாம் இதுக்கு முன்னாடி நிறைய கொடுத்துருந்தாங்க பேமெண்ட்லாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா பைனரியில் கிட்டத்தட்ட நிறையா ஏர்ன் பண்ணியிருப்பேன். என்னோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட 200 வீடியோஸ் இருக்குது என்னோட யூடியூப்ல. எல்லாமே பாருங்கள். பைனரி பற்றி நிறையவே போட்டிருப்பேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய ஸ்கேம் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் பேமெண்ட் தராங்க. பட் அவங்க ரூல்ஸ்லாம் நிறைய வச்சிருக்காங்க. அதாவது மந்த்லி ஒரு 20-30% ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும். நீங்கள் அளவுக்கு மீறி அதிகமாக எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் போட்டுருக்காங்க. என்னையே 4 தடவை வந்து பினோமோலேருந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஐக்கிய ஆப்ஷன்லேயும் என்ன பேன் பண்ணியிருக்காங்க. அதாவது நான் வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சேன்னா டபுள் பண்ணாமல் நான் போக மாட்டேன். ஏன்னா என்னோட மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா, நான் பைனரி ட்ரேடிங்கில் உள்ள வந்தேன்னா டபுள் பண்ணிட்டு தான் நான் போவேன். என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லாமே பார்த்தீங்கன்னா லைவ் வீடியோஸாக தான் இருக்கும். சரிங்களா, எதுவுமே ரெக்கார்டட் வீடியோவும் கிடையாது. சில சேனல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்டட் வீடியோ தான் போடுவாங்க. சரிங்களா, லைவாக ட்ரேட் பண்ணுறேன்ட்டு. ஆனால் நான் லைவ்லேயே ட்ரேட் பண்ணுவேன், லைவ்லேயே ப்ராஃபிட் பண்ணுவேன், லைவ்லேயே லாஸ் பண்ணுவேன். எல்லாமே அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனால் நான் வந்து ஃபாரெக்ஸ் மாறிட்டேன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் பைனரிலேயும் சரி ஃபாரெக்ஸ்லேயும் சரி நான் ஃபாரெக்ஸ் பாட்டு பைனரி பார்த்தீங்கன்னா பைனரி பாட்டு தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா வந்து ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஆக்சுவலாக ட்ரேடிங்கே ஒரு சின்ன ஸ்கேம் மாரி தான். ஓகேங்களா, நம்மளோட ட்ரேடிங்கை கற்றுக்க வச்சு நிறைய பேர் வந்து ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா, இந்தமாரி கோர்சஸ் நிறைய பேர் செல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தமாரி ட்ரேடிங் கற்றுக்கினா தான் நிறைய சம்பாதிக்க முடியும் அப்படின்னு அது உண்மை தான். பட் மைண்ட் செட் தான் ட்ரேடிங். பொறுமை இருக்கணும். ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறீங்களா, அது 8 ட்ரேட் வந்து நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். அந்த மாதிரி வந்து இருக்கணும். ட்ரேடிங் எப்படி வேணா பண்ணலாம். இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் கிடையாது. உங்களோட மைண்ட் செட் தான். உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று உருவாகுங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்களே ஒன்று மேக் பண்ணி நீங்களே ட்ரேட் பண்ணலாம். அடிப்பட்டு வாங்க. இந்தமாரி வந்து நிறைய பேர்கிட்ட கற்றுக்கோங்க. ஃப்ரீயாகவே கற்றுக்கோங்க. யூடியூப் சேனல் நிறையாவே இருக்குது. எந்ததும் சரி, எந்தோட நிறைய சேனலில் நிறையா லேக்ஸ் கணக்கில் நிறைய ஃப்ரீ வீடியோஸ்லாம் இருக்குது. ஃபாரெக்ஸும் சரி, பைனரிக்கும் சரி. ஆனால் எங்கேருந்து ஆரம்பிக்கும் எல்லாருக்கும் தெரியாது. ஆனால் நான் சொல்கிறேன், மெயினான ட்ரேடிங்கான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்கும் சரி, ஃபாரெக்ஸும் பைனரிக்கும் எல்லாத்துக்கும் சரி நான் சொல்கிறேன், கேண்டில் ஸ்டிக்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். கேண்டில் ஸ்டிக் வந்து அதோட பேர்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது எதுக்காக யூஸ் ஆகுது? மெயின் 2 விஷயம் தான். கேண்டில் ஸ்டிக்கும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனு, அப்புறம் ஃபண்டமெண்டல் நியூஸஸ். 3 விஷயம் போதும் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு. மற்றது எதுவுமே தேவையில்ல. நிறைய ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க. ப்ரைஸ் ஆக்ஷன், பைனரி, அந்த எஸ்எம்சி ட்ரேடிங்கு, சரிங்களா, இது எல்லாமே சொல்லுவாங்க. அது எதுவுமே தேவை கிடையாது. சரிங்களா, ஏன்னா நான் அதெல்லாம் ட்ரேட் பண்ணுறது எஸ்எம்சி எனக்கு தெரியும், ப்ரைஸ் ஆக்ஷன் தெரியும். ஆனால் நான் யூஸ் பண்ண மாட்டேன். மெயினான ஒரு விஷயம் பிரேக் அவுட்டு. சரிங்களா, அதுக்கப்புறமேட்டு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லைனு, கேண்டில் ஸ்டிக், இது 3 தெரிஞ்சாலே போதும். மற்றபடி ட்ரேடிங்கில் வேறு எதுவும் கற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம மைண்ட் செட் எவ்வளோ தான் லாஸ் ஆனாலும் நம்ம வந்து பொறுமையாக இருக்கணும். எமோஷனல் ஆகக்கூடாது. மறுபடியும் டெபாசிட்லாம் நிறைய பண்ணக்கூடாது. இப்போ நான் லாஸ் பண்ணிட்டேன், நான் வந்து இன்னொரு வாட்டி நான் டெபாசிட் பண்ணி நான் வந்து ப்ராஃபிட் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டில் கண்டிப்பாக லாஸ் பண்ணுவீங்க மறுபடியும் வந்து. அதனால் வந்து உங்களை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. உங்கள் மைண்ட் செட் வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. மறுபடியும் டெபாசிட் பண்ணி வின் பண்ணாதீங்க. மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அவங்க மைண்ட் செட் வந்து கரெக்டாக இருக்கணும். இங்கே ட்ரேடிங்கில் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, எவ்வளோ சம்பாதிக்கலாம், அவ்வளோ சம்பாதிக்கலாம், ஒரு அமௌண்ட்டை போட்ட உடனே டபுள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அப்படிலாம் எதுவும் பண்ண முடியாது. அதெல்லாம் சும்மா. வாரன் பஃபெட்டே பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கே 20% தான் ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறாரு. அவ்வளோ காசு வச்சிருக்கவர் ஏன் டபுள் பண்ண வேண்டியது தானே? இது யோசிங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க டபுள் பண்ணலாம் அமௌண்ட் அப்படின்னு இப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பண்ண முடியாது. சரிங்களா, அவ்வளோ பெரிய ஆள் வருஷத்துக்கே 20-8% தான் பார்க்குறாரு. அவரோட ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்க. லாஸ்ட் 3 இயர்ஸாக தான் ஒரு 26%, 20% தான் பார்க்குறாரு. அவரோட வருஷம் ப்ராஃபிட்டே சொல்கிறேன். நம்ம வந்து மந்த்லி இவ்வளோ ப்ராஃபிட் பார்க்கலாம். பட் இருந்தாலும் மந்த்லி ஒரு 10-20% நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பாட்டில் வந்து ஃபாரெக்ஸ் பாட்டில் நான் ட்ரேடிங்கை நம்ப மாட்டேன். நான் ட்ரேடிங்கே ஒரு சின்ன ஸ்கேம் வருது. அதில் நம்மளை கோர்சஸ் படிக்க வச்சு நிறைய பேர் வந்து ட்ரேடிங் வந்து கோர்சஸ்லேயே சம்பாதிக்கிறாங்க. நிறைய பேர், நிறைய ட்ரேடர்ஸ் வந்து. சரிங்களா, நான் கோர்ஸ் செல் பண்ணுறேன் தான். பட் நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறதுனால நான் ஆன்லைன்லேயும் எடுக்கல, ஆஃப்லைன்லேயும் எடுக்கல. சின்னதாக ஒரு கோர்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். பேசிக் நாலேஜ் தான். அது வேணும்னா பை பண்ணிக்கோங்க. அது தேவை கிடையாது தான். பட் நீங்கள் நிறையா யூடியூப் சேனலில் நிறைய இருக்குது. சரிங்களா, நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்க. நான் வந்து இந்த கோர்ஸ் நம்பிக்கையும் கிடையாது. எனக்கு வந்து நான் வந்து லேர்ன் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நான் அடிபட்டு வந்திருக்கேன். டெலிகிராமில் நிறைய போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஆல்ரெடி என் பழைய டெலிகிராம் ஹேக் ஆகிருக்கும். அந்த டெலிகிராமும் இருக்குது. அதோட லிங்க்கும் நிறைய போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதை பாருங்கள். நான் என்னென்ன போஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நான் என்றைக்குமே ட்ரேட் பண்ண மாட்டேன். நான் எப்பவுமே பாட்டை நம்பி தான் இருக்கேன். இப்போ 5 வருஷமாக பார்த்தீங்கன்னா நான் பாட்டை நம்பி தான் இருப்பேன். ரோபோட்ஸ், சரிங்களா, அது ஆட்டோமேட்டிக்காக ட்ரேட் எடுக்கும். அது மட்டும் தான் நான் பண்ணுவேன். என்னோட சேனலில் போய் பாருங்கள். நான் பாட்டு வந்து ஓனாக ஸ்கிரிப்ட் நாங்கள் கோடரை வச்சு பண்ணது தான். என்னோட கோடரு எல்லாம் நிறைய பேர் தெரியும். என்னோட ஓல்டு சப்ஸ்கிரைபருக்குலாம் நான் ஒன்றும் மற்றவங்க மாரி பாட்டை வந்து வெளியிலேருந்து எடுத்ததோ அப்படிலாம் கிடையாது. என்னோட பாட் வந்து ரொம்ப செக்யூராக இருக்கும். உங்கள் அக்கௌண்ட்டில் மட்டும் தான் ரன் ஆகும். வேறு யாருக்கும் போக காப்பி ரைட்ஸ் எல்லாம் கரெக்டாக வாங்கி வச்சுருக்கோம். நம்மளோட பாட் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம செக்யூராக இருக்கும். ஓகேவா, உங்களுக்கே தெரியும். என்னோட வீடியோஸில் எடுத்து பாருங்கள். நிறைய பாட் ரன் பண்ணியிருப்பேன். நிறையா என் கோடர் வச்சு கூட பேசியிருப்பேன். உங்கள்கிட்ட தனியாக கோடர் இருக்காரு. கோடர் வச்சு தான் நம்ம பாட்டு நாங்களே உருவாக்கணும். சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான். மாட்டை எடுத்துகிட்டே போகும் பாட்டில் வந்து, வேறு ஒன்றும் கிடையாது. பட்டு
அது வந்து அது ஆட்டோமேட்டிக்காக எடுக்கும். நீங்கள் எமோஷனல் ட்ரேடில் லாஸ் பண்ணுறீங்க. அதனால தான் வந்து நாங்கள் பாட் வந்து வச்சுருக்கோம். சரிங்களா? ஏன்னா எனக்கே என் மேலே நம்பிக்கை கிடையாது ட்ரேடிங்கில். ஏன்னா ட்ரேடிங்கே ஒரு சின்ன ஒரு சூதாட்டம் பேர் தான். சரிங்களா? கேம்லிங் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது அவங்க சம்பாதிக்கிறதுக்கோசரம் நிறைய ட்ரேடர்ஸ்லாம் வந்து இதெல்லாம் ஒரு கேம்லிங் கிடையாது. நீங்கள் புரிஞ்சு ட்ரேட் பண்ணால் நல்லா ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் கோர்ஸை ஜாயின் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் போய் சொல்லுவாங்க. சரிங்களா? அது எல்லாமே போய் தான், உண்மை கிடையாது. 2 சேலஞ்ச் தரேன், பண்ணுங்க. சரிங்களா? 2 விதமா பண்ணுங்க. ஒண்ணு வந்து ஃபாரெக்ஸ் பாட்ல ட்ரேட் பண்ணுங்க. இன்னொன்னு வந்து நீங்க 3 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சு ட்ரேட் பண்ணுங்க. சரிங்களா? எந்த பக்கம் லாஸஸ் அதிகமா இருக்கும்னா, நீங்க வந்து கோர்ஸ் படிச்சு 3 வருஷமா நீங்க திட்டி திணறி பண்ணீங்கன்னா லாஸஸ் நெறைய தான் பண்ணுவீங்க. கோர்ஸஸ் நெறைய செலவு பண்ணுவீங்க. அந்த கோர்ஸ்ல கத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு அதில டெபாசிட் பண்ணி நெறைய லாஸ் பண்ணுவீங்க. ஏகப்பட்ட லாஸ் பார்த்தீங்கன்னா, அந்த கோர்ஸ்லயே போயிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து நீங்க கோர்சஸ்ல வந்து வெறும் நாலேட்ஜ் மட்டும் தான். சரிங்களா? இப்படிதான் இருக்கு, இப்படிலாம் இல்ல அப்படின்னு தெரியும். நீங்க அதுவே ஃபாரெக்ஸ் பாட்ல யூஸ் பண்ணீங்கன்னா, நீங்க அப்படியே கனெக்ட் பண்ணி விட்டீங்கன்னா, நான் சொல்ற ரிஸ்க் மேனேஜ்மென்ட் இவ்வளோ தான் ப்ராஃபிட். இந்த அக்கவுண்ட் சைஸ்க்கு ஏத்த மாரி லாட் சைஸ் யூஸ் பண்ணுங்க. நான் முன்னாடியே இதெல்லாம் சொல்லிடுவேன். டிஸ்கார்ட்ல என்னோட டார்க் போர்ட்ல எல்லாமே சொல்லியிருப்பேன். என்னோட டிஸ்கார்ட்ல. சரிங்களா? இதில வந்து இவ்வளோ தான் லாட் சைஸ் யூஸ் பண்ணணும். இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. நெறைய மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க. நிறைய ட்ரேடர்ஸ் வந்து மெம்பர்ஸ ஒண்ணா ஆக்க விட மாட்டாங்க. ஒரு கம்யூனிட்டியா ஆக்க விட மாட்டாங்க. நான் ஆக்குறேன். நெறைய கம்யூனிட்டி அதில மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க. டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. என்னென்ன வேணுமோ எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ லாட் சைஸ் யூஸ் பண்றாங்க. அதில நெறைய பேர் ப்ராஃபிட்டபுளா இருக்காங்க. சில பேர் மட்டும் தான். சரிங்களா? அதில வந்து சில பேருக்கு இன்னும் தெரியல எப்படி எப்படி பண்ணணுன்ட்டு. அதில வந்து டிஸ்கார்ட்லயே போஸ்ட் பண்ணுவேன். உங்களுக்கு என்னென்ன வந்து ப்ராஃபிட், நீங்க எவ்வளோ ப்ராஃபிட் போயிருக்கீங்க, நீங்க எவ்வளோ சொல்லிட்டு ஃபீட்பேக்க நீங்க அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்ட்டா மைண்ட் செட்டோட இருந்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். ஸோ பாண்ட் வந்து நாங்க என்ன சொல்லுவோம்னா, அந்த அக்கவுண்ட் சைஸ்க்கு ஏத்த மாரி லாட் சைஸ் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நியூஸஸ் டைம்ல வந்து ஆஃப் பண்ணுவோம் பாட்ட. அப்பதான் வந்து கரெக்ட்டா இருக்கும். அப்படி இல்லன்னா நியூஸஸ் டைம்ல ஆஃப் பண்ணலன்னா லாஸஸ் நடக்க ஆரம்பிக்கும். எந்த மாதிரி நியூஸஸ்லாம் நாங்க ஆஃப் பண்ணுவோம்னா, அன்எம்ப்ளாய்மென்ட் ஒரு நியூஸ் வரும். சரிங்களா? அப்புறமேட்டு இந்த என்எஃப்டி நியூஸு, சிபிஐ நியூஸ். அப்போ சிபிஐலாம் பயங்கரமா மூவ் ஆகும். போன வாரம் கூட நல்லா ஒரு பூம்ல போச்சு. அந்த மாரி டைம்ல நம்ம பாட் ரன் பண்ணி விட்டீங்கன்னா, கண்டிப்பா வாஷ் அவுட் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. லாஸஸ் வரவும் வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? என்னோட பாட்ட பத்தி நான் நெகட்டிவாவும் பேசுவேன். சரிங்களா? கண்டிப்பா. ஏன்னா நெகட்டிவ் இருக்கு. இது வந்து அந்த டிஸ்கார்ட்ல ஜாயின் பண்றவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணா மட்டும் தான் ட்ரேட் பண்ண முடியும். நான் அவங்க வந்து ட்ரேடிங் கோர்ஸ படிக்க சொல்லல. நீங்களே ட்ரேட் பண்ண சொல்லல. இந்த ரூல்ஸ ஃபாலோ பண்ணுங்க. இதுலேருந்து வெளியில வாங்க. ஆனா ட்ரேடிங் கோர்ஸ் அப்படி கிடையாது. இதெல்லாம் படிங்க. நீங்க தான் மைண்ட் செட், நீங்க தான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நெறைய ட்ரேடர்ஸ் வந்து கோர்ஸஸ் படிச்சா நல்லா நாலேட்ஜ் வளரும். நல்லா ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவோம். அதோட பின்னாடி இருக்கிறது சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து உங்க கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. மேக் பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நீங்க தான் பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. சரிங்களா? பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, சில கம்பெனிஸ் மியூச்சுவல் ஃபண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சிம்பிளான ஒரு ட்ரேடிங் தான். நம்ம யூஸ் பண்ற பாட் ஸ்ட்ராட்டஜி தான். மார்க்கெட்டிங்லும் ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணுவாங்க. 5 கம்பெனி எடுத்துப்பாங்க. 5 கம்பெனில பார்த்தீங்கன்னா, அவங்களோட அமௌண்ட் போட்டுட்டே இருப்பாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து எவ்வளோ தான் மார்க்கெட் கீழ போனாலும் அமௌண்ட் வந்து பை எடுத்துட்டே போவாங்க. எவ்வளோ தான் மார்க்கெட் மேல போனாலும் செல் எடுத்துட்டே போவாங்க. 5 கம்பெனில. 5 கம்பெனியும் திவால் ஆவாதுதான். எதனா ஒரு 3 கம்பெனி நல்லா ப்ராஃபிட்டபுளா இருக்கும். இல்ல 5மே ப்ராஃபிட்டபுளா இருக்கும். அதே ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம பாட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அத கரெக்ட்டா நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நல்லா ப்ராஃபிட்டபுளா இருக்கலாம். ஓகேவா? கடைசியா நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆ நான் பாட் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். இந்த கோர்ஸஸ நீங்க நம்பி போனீங்கன்னா, ஆ நான் சொன்ன மாரி அந்த 3 இதுவும் யூஸ் பண்ணி பாருங்க. ஒண்ணு, நீங்க கோர்ஸ் 3 வருஷம் அடிபட்டு வாங்க. எவ்வளோ செலவாகுதுன்னு மட்டும் பாருங்க. கோர்ஸுக்கும் இல்ல. கோர்ஸுக்கு நீங்க செலவு பண்ணுவீங்க. இந்த மெத்தட் நல்லா இல்ல, அந்த மெத்தட் கிட்ட கோர்ஸ் படிக்கணும்னு சொல்லுவீங்க. அங்கேயும் நீங்க இப்படி தான் வருவீங்க. எத்தன பேர் அடிபட்டுருக்கீங்கன்னு கமெண்ட் போட்டுருங்க. ஏன்னா நெறைய பேர் அடிபட்டுருப்பாங்க. சரிங்களா? ஆனா பாட் யூஸ் பண்ணீங்கன்னா 2 நாள் தான். நான் சொல்ற ரூல்ஸ் மட்டும் படிங்க. 2 நாள் தான். அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பா 100% ப்ராஃபிட்டபுளா இருக்க முடியுமா பாட்ல கேட்டீங்கன்னா, இல்ல. ரூல்ஸ ஃபாலோ பண்ணணும் கரெக்ட்டா. லாட் சைஸ் மைனூட்டா கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். எனக்கு மந்த்லி 10-20% வேணும்னா மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவேன். அப்படி இல்லன்னா, நான் எனக்கு டபுள் பண்ணி ஆகணும் மாசம் மாசம். எனக்கு வந்து ஒரு $100 டெபாசிட் பண்ணா உடனே $200 ஆக்கிடணும் 1 வீக்ல அப்படிலாம் வந்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து நெறைய லாஸஸ் தான் நடக்கும். மைண்ட் செட் கரெக்ட்டா இருக்கணும். ஓகேங்களா? டெபாசிட் பண்றீங்கன்னா, மந்த்லி 10-20% மட்டும் ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். நான் எக்ஸாம்பிள் வாரன் பஃபெட்ட சொல்லியிருப்பேன். வருஷத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து 20% தான் ரிட்டர்ன்ஸ் பார்க்குறாரு. இங்க இருக்கிறவங்க நெறைய பேர் ஏமாத்திட்டு இருக்காங்க. நீங்க இவ்வளோக்குள்ள பண்ணலாம் ட்ரேடிங்ல, இவ்வளோக்குள்ள பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க. அத நம்பாதீங்க யாருமே. நான் சொல்ற மாரி கேளுங்க. அவ்வளோக்குள்ள பண்ண முடியாது. மந்த்லி 10லேருந்து 20% டார்கெட் வைங்க. இல்ல இந்த மென்டார் எனக்கு சரியில்ல. இவரு சும்மா சொல்றாரு. இதுக்கு போலாம். மத்த சேனலுக்கு போலாம். அவங்கலாம் நெறைய சொல்றாங்க. மாசம் இவ்வளோக்குள்ள ப்ராஃபிட்டபுளா இருக்க முடியும்னா, அடிபட்டு வாங்க. நெறைய நான் அடிபட்டதுனால தான் நான் சொல்றேன் உங்களுக்கு. நெறைய மீன்ஸ் என்னோட சப்ஸ்கிரைபர் அடிபட்டு என்கிட்ட சொல்லுவாங்க. அத நான் உங்ககிட்ட சொல்றேன். அது வந்து நெறைய பேருக்கு தெரியும். பட் இருந்தாலும் நம்ம மைண்ட் செட் வந்து மாறாது. இவரு சும்மா சொல்றாரு.
நிறைய சம்பாதிக்கலாம் ட்ரேடிங்கில் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. மந்த்லி இவ்வளோ தான் சம்பாதிக்க நான் ட்ரேடிங் பாட்டை செல் பண்ணுறேன். இது வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு இன்கம். நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா என்னோட உழைப்பு வந்து ஒரு 2 வருஷத்துல வந்து இவ்வளோ ஒரு பாண்ட் கிரியேட் பண்ணிட்டோம்னா, இவ்வளோ இப்படி தான் இருக்கும். இப்படி தான் இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லித்தரேன். 2வது எனக்கு ஒரு சின்ன சார்ஜ் தான். வேற ஒன்றும் கிடையாது. இந்த கம்யூனிட்டி வந்து பெருசாகணும். நம்ம இந்த கம்யூனிட்டி வந்து பெருசாகணும். இந்த கோர்சஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு நாலேஜ் மட்டும் தான். யூடியூப் சேனல் நிறைய ஃப்ரீயாகவே இருக்குது. இந்த கோர்சஸ் வந்து அது உங்களோட சாய்ஸ் வந்து நானும் கோர்ஸ் விற்கிறேன்னா அந்த கோர்ஸ் வந்து நாலேஜ் மட்டும் தான். ஒரு 2000 தான் அது. ஏன்னா 2000 வச்சிருக்கேன்னா கோர்ஸ் நிறைய பேர் செல் பண்ணுறாங்க. சில பேர் வந்து 50,000 60,000 செல் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒர்த்தே கிடையாது. ஏன்னா யூடியூப் சேனலில் அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. இன்டர்நெட்லேயும் ஃப்ரீயாக இருக்குது. நான் எதுக்கு லோ ப்ரைஸ் வச்சுருக்கேன்னா அது அவ்வளோ ஒர்த்து கிடையாது. சின்ன நாலேஜ் தான் அது. ரொம்ப பெருசுலாம் கிடையாது. நீங்கள் பெருசாக அமௌண்ட் கொடுத்து படிச்சிங்கன்னா இது வேல்யூபிள் அப்படின்னு நினச்சிப்பீங்க. சின்னதாக கொடுத்து அமௌண்ட் படிச்சிங்கன்னா இவ்வளோ சீப்பாக விற்கிறானே அப்படின்னு நினைப்பீங்க. சரிங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் எங்கே படிச்சுட்டு வந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா? இதுவா அதுவான்னு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நீங்கள் வந்து கோர்ஸ் 3 வருஷம் அடிப்பட்டு செலவு பண்ணி எவ்வளோ செலவாகுதுன்னு பாருங்கள். சிம்பிளாக ஒரே ஒரு இதுதான். பாட்டை வாங்கி கனெக்ட் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்க. நான் பாட்டு செல் பண்ணுறது கூட இப்படி பேசணும்னு நினைக்காதீங்க. அப்படி தானே கூட வச்சுக்கோங்களேன். அடிப்பட்டு வாங்க. நீங்கள் இங்கே தான் வருவீங்க எப்படியோ. இன்ஃபினிட்டியில் நம்பி கண்டிப்பாக வருவீங்க. ஏன்னா இத்தனை வருஷம் நான் இருக்கேன்னா வச்சுக்கோங்களேன் ட்ரஸ்ட் தான். சரிங்களா? என்னோட சேனலில் போய் பாருங்கள். உங்களுக்கு நல்லாவே தெரியும். தேங்க்யூ கைஸ். மறுபடியும் நான் வருவேன்.